ஹலோ, குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னாக்க, அந்த குலதெய்வம்னு இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருக்குது. நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். குலதெய்வம்லாம் வந்து ஒரு 13 தலைமுறை தான் வரும், அப்புறம் மாறிடும்னு. அது எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. அது எப்படி? சரி, அதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவங்கள் வாழ்க்கையில் இருக்குது இல்லையா? இந்த பாலச்சந்தர் போன தடவை கூட சொல்லியிருந்தேன். பாலச்சந்தர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன், டைரக்டர் கே பாலச்சந்தர்கிட்ட. அவருடைய ஆஃபீஸ் எங்கே இருந்ததுன்னா, மயிலாப்பூரில், சென்னையில் லஸ் கார்னர் இருக்குது இல்லையா? அது பக்கத்தில் கற்பகம் அவென்யூ அப்படின்னு ஒரு இடம். ஒரு 2-3 ஸ்ட்ரீட் அதில் இருக்குது. அதில் பாலச்சந்தர் சாருக்கு எனக்கு தெரிஞ்சு 2 வீடு இருந்தது. அதில் ஒரு வீடு தான் அவருடைய டெலி சீரியலோட ஆஃபீஸாக வச்சுருந்தார். மின் பிம்பங்கள் அப்படின்னு அந்த ஆஃபீஸ் பெயர். நான் அங்கே தான் போய் சான்ஸு கேட்டேன். அது எப்படி கிடச்சிதுங்கிறதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். இப்போ அந்த குலதெய்வம் 13 தலைமுறைக்கு அப்புறம் மாறும். அது எப்படி? நானும் யோசித்து பார்த்தேன். இந்த 13 தலைமுறைக்கு அப்புறம் மாறுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் மாறக்கூடியது 2 சந்தர்ப்பம் இருக்குது. ஒன்று, நமக்கு ஆண் வாரிசு தான் இருக்குது அப்படிங்கிறபோது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண் வாரிசு இருந்தால் கூட ஆண் வாரிசு இருந்தால் அது அப்படியே கண்டினியூ ஆகிடும். ஆனால் நம்ம வீட்டில் நமக்கு பெண் வாரிசு தான் இருக்குது, ஆண் வாரிசு இல்லை. பெண் வாரிசு தான் இருக்குன்னா அந்த நம்ம வேண்டுற அந்த குலதெய்வம் அதோடு நின்று போயிடும். நம்ம பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சுன்னா அவங்களுடைய குலதெய்வம் தான் கண்டினியூ ஆகும். நம்ம குலதெய்வம் நம்ம பரம்பரையோட நம்மளோட நின்று போயிடும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்னென்னா, நமக்கு வாரிசே இல்லை. அப்போ என்னாகும்? நம்ம இத்தனை நாட்களாக பரம்பரையாக நம்ம வணங்கி வந்த குலதெய்வம் நம்மளோட முடிஞ்சு போயிடும். சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 விஷயங்கள். நமக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். இந்த குலதெய்வம் நம்மளை விட முடிஞ்சிருது இல்லையா? அவங்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராவாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் போகிறதா இருந்தால் 4-5 வாட்டி போய் குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணி நல்லபடியாக கரை சேர்த்துரு அப்படின்னு வேண்டிக்கிறது விசேஷம். அது மட்டுமல்ல, உங்களால் முடிஞ்ச அந்த கோவிலுக்கு என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ சேவையை செஞ்சால் அது நல்லது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த குலதெய்வம் முடிஞ்சு போச்சுன்னா மறுபிறப்பு இல்லைன்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த 13வது பரம்பரைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் குலதெய்வம் பரம்பரையில் இல்லாமலும் போகும். நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இல்லாமலும் போகும். நமக்கு பெண் வாரிசு மட்டும் இருந்தால் இல்லது வாரிசே இல்லைன்னா. சரியா? உங்களின் சித்ரா பாலசுப்ரமணியன்.